அன்பான மக்களே, நம்மளோட சுவாமி வந்து இன்ஸ்டாகிராமில் ஐடி இல்லை அப்படின்ட்டு நம்ம வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் இன்ஸ்டாகிராமில் ஃபேன்ஸு நிறைய பேர் வந்துட்டு ப்ரோக்ராமுக்கு போனவங்க குட்டி குட்டியாக வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, குட்டி குட்டியாக, அதாவது ஒரு க்யூட்டாக ஆர்வத்தை தூண்டுற மாதிரி, அடுத்து என்ன வரும் அப்படின்னு பார்க்குற மாதிரி சுவாமி வந்து அழகாக வந்து செம்மையாக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ குட்டியாக வந்து நேற்றுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு ஃபேனோடு நின்று எடுத்த ஃபோட்டோ அது மூஞ்சியை கவர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக அந்த ஸ்டேஜ் மேலே நிற்கிற மாதிரி, அது யாருன்னே தெரியாத மாதிரி இருந்தது. அது சுவாமி தான் அப்படின்னு நம்மளாம் கண்டுபிடிச்சோம். அது யாருன்னு இன்னும் தெரியல. அந்த மாதிரி தேடி கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் மட்டும் போட்டுட்டு இது சுவாமியாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு க்யூட்டாக ஃபேன்ஸ் வந்து சூப்பராக வந்து இதை கன்வே பண்ணி அப்டேட் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அவ்வளோ அழகாக வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் அவ்வளோ ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். டக்குன்னு அவங்க அந்த போஸ்ட் பண்ணாமல் குட்டி குட்டியாக க்யூட்டாக செம்ம அழகாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் நான் வந்து ரசிக்கிறேன் அவங்கக்கிட்ட. அவ்வளோ அழகாக வந்து சுவாமியை வந்து அவ்வளோ அழகாக வந்து காட்டிகிட்ருக்காங்க. டக்குன்னு அவங்க ஃபேன்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துருந்தாலுமே அதை அப்படியே டக்குன்னு போஸ்ட் பண்ணாமல் அதை வந்து ஒரு மக்கள் வந்து ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதை வந்து அழகாக வந்து அதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது அவங்க தான் கேட்டிருக்காங்க, அவங்க ஐடி என்னாச்சு சுவாமி அப்படின்னு. சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருக்காராம். அது அவங்க வந்து அவ்வளோ அழகாக வந்து அதை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அவங்க ஃபேன் பேஜ்லேருந்து அழகான ஒரு விஷயம் எடிட் பண்ணி குட்டி குட்டியாக நிறைய விஷயங்கள் வந்து அவங்க போட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இந்த ப்ரோக்ராம் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும்போது சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம ரச்சன் இருக்கார் இல்லையா, அக்குது கோமாளியில் பண்ணிகிட்டு இருக்கார் இல்லையா, அவர் தான் ஹோஸ்ட் பண்ணுறாரு. எனக்கு ரச்சனை ரொம்ப பிடிக்கும். ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் பண்ணியிருக்கனால எல்லாம் ஜாலியாக எல்லார்ட்டையும் சூப்பராக வந்து ஃபன் பண்ணி செம்மையாக வந்து ஜாலியாக எடுத்துகிட்டு போயிருப்பார் இந்த ப்ரோக்ராம் அப்படின்னு நான் முழுக்க நம்புகிறேன். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா. அவங்களோட சேர்ந்து ஆர்டிஸ்ட்லாம் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுப்போம். இப்படி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் கண்டிப்பாக டெலிகாஸ்ட் பண்ணி தான் அவங்க விநாயகர்